அதனால ராகு கேதுக்களும் நல்லவர்களே. சுட்டரிக்கும் சூரியனையும் சுடரொளி சந்திரனையும் சூழ்ச்சியாய் விழுங்க வல்ல சூராதி ராகு கேதின் சூட்சுமங்கள் உரைக்க கேளே. கேந்திரத்தில் கோணத்தில் கேடில்லா உச்சத்தில் பாம்பிருக்க பாத்திரம் கையில் ஏந்தி பரதேசியாய் அலைந்த பலர் பாம்பிரண்டு உதவியாரே. பாராண்ட விந்தை பல பார் உலகில் உண்டு பாரே. உண்டென்றால் யார் என்று உரைக்கின்றேன் கேள்மகனே. குஷ்டரோகி திரிசங்கு குபேர வாழ்வு பெற்றதும் மடப்பள்ளி நலராஜன் மன்னன் ஆனதும் வாழ்விழந்து வதனமிழந்து கட்டியவளை ஏலம் விட்டு கண்ணீர் சிந்தி எழில் மகனை பிரிந்தெழுது சுருகாட்டு பிணமரித்த ஹரிச்சந்திரன் சுகவாழ்வு பெற்றதும் சூக்கும பாம்பிரண்டின் சுந்தர விந்தையப்பா. சுங்கனோடு சுகம் கெட்டு சுகபோகம் தான் கெட்டு மந்தனோடு மந்திரியும் கெட்டு மாள் கெட்டு மங்களன் கெட்டு விதி கெட்டு கதி கெட்டு போனாலும் மாபாம்பின் தயவாளே மன்னனாவான் என்றறியேன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க, அந்த அளவுக்கு இந்த ராகுகேதுக்கள் அந்த சூரியன் சந்திரனையும் பிடிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய ராகுகேதுக்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்னொன்னு நலன். அந்த நலனுடைய வரலாறு படிச்சாவே அதில் தெரியும். களியின் தார்க்கத்தை, அதாவது சனீஸ்வரன் தந்த அந்த பெரிய பாதிப்பில் இருந்து அவருக்கு ஒரு கவசத்தை கொடுத்து பாதுகாத்தது, அவருடைய உருவை மாற்றி பாதுகாத்தது கார்கோடகன் அப்படிங்கிற நாகம்தான். அதை ராகுவுக்கு உதாரணமாக சொல்லுவாங்க. அதே மாதிரி அரிச்சந்திர புராணத்திலையும் கேள்விப்பட்டீங்கன்னா அவர்